ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல் வித் ஹோம்மேட் மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக தேவையான அளவு ஃப்ரெஷ் வெண்டைக்காயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ண ரீசன் என்னென்னா, வெண்டைக்காயில் இருக்கிற டஸ்ட் அண்ட் ஸ்டிக்கினஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், குக்கிங்கும் நீட்டாக வரும். அப்புறம் அது ஸ்மால் பீஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு மசாலாக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் தேங்காய், கொஞ்சம் மஞ்சள், சோம்பு அண்ட் குண்டு மிளகாய் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இப்போது ஹோம்மேட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணி நல்லா கிண்டணும். வெண்டைக்காய் சாஃப்டாக குக் ஆக ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த ஹோம்மேட் மசாலாவை அதில் ஆட் பண்ணணும். இந்த மசாலா தான் ரெசிபிக்கு மெயின் ஹைலைட். பிகாஸ் ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணால் டேஸ்ட்டும் அரோமாவும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவாக இருக்காது, ஸோ ஹெல்த்துக்கும் பெட்டர். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. தேங்காய் ரெசிபிக்கு ரிச் ஃப்ளேவர் அண்ட் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். மஞ்சள் நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சோம்பு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். குண்டு மிளகாய் நைஸ் ஸ்பைசி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த பாத்திரத்தை 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணினா சூப்பர் அரோமாவோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இந்த ஹெல்த்தி வெண்டைக்காய் பொரியல் சுகர் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் பாடி இம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணும் அண்ட் ஸ்டொமக் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னா இப்படி ஹோம்மேட் ஸ்டைலில் ரெசிபி டெய்லி ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள். இது சாப்பாட்டுக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.